வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்னேன்லமா இந்த மாத்திரை சாப்பிட்டதுனால தான் மயக்கம் வருதுன்னு. இப்ப டாக்டரும் அதே தான் சொன்னாரு. சரிப்பா, அதான் வேற மாத்திரை மாத்தி கொடுத்திருக்காங்கல்ல, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரிம்மா. அம்மா, அப்பா வராரு. அம்மா இதோ வந்துட்டாங்க. மடி எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு செலவுமா. இதெல்லாம் போய் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும். அம்மா, நீ ஏமா அழுது புலம்புற? அப்பாவுக்கு எதுவுமே இல்ல, டேப்லெட்லாம் மாத்திட்டாங்க. சத்யா, அம்மா அதுக்காக அழல. தேவி அக்கா அபிமாமாவோட செக்கப்புக்கு வந்திருக்காங்க. தேவி அக்கா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, முகத்தை கூட ஏறு எடுத்து பார்க்கல. அத நினைச்சு அழுது புலம்பிட்டு இருக்காங்க. ஏய், வந்ததும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இதுக்குதான் நான் சென்னைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். எங்க நான் அவளுக்கு போன் எல்லாம் பண்ணலைங்க. இது தற்செயலா நடந்ததுங்க. மாப்பிள்ளை அவளை செக்கப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அதனால நீ தப்பிச்ச. நாமளே போன்ல பேசலன்னா கூட கடவுள் பாருங்க எப்படி சேர்த்து வச்சிருக்காருன்னு. ஆமா, அவருக்கு வேற வேலை இல்ல. அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கிறது அவர் வேலையா? பயமுடி. என்ன பார்த்ததுக்கு அப்புறமும் என் பொண்ணு என்கிட்ட பேசவே இல்லை, முகத்தை கூட பார்க்கல. அவ்வளவு வேண்டாதவளா ஆயிட்டு. தேவி, இப்போ நீ அனிமிக்காதான் இருக்கன்னு டாக்டர் சொல்றாங்க. ஒழுங்கா சாப்பிடு தேவி. ஏங்க, நான் நல்லா தான் சாப்பிடுறேன். டாக்டர் இப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க. சரி, வா போலாம். தேவி, அங்க பாரு. ஏய், இங்கேயே நில்லு, கொன்னுடுவேன். கல்லுஞ்சா உங்களுக்கு? அவ நம்ம பொண்ணு. வாங்க மாப்பிள்ள, ஒய்ஃபை செக்கப் கூப்பிட்டு வந்தீங்களா? ஆமா மாமா, உங்க செக்கப் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சது மாப்பிள்ள. வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா? சௌக்கியம் தான் மாமா. தேவி, நீ இங்கே இரு, நான் போய் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? ஏங்க, நானும் வரேங்க. தேவி, உன்னை இங்க இருன்னு சொல்றேன்ல, அங்க கூட்டமா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க.